மற்றும் ஒரு அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். அவர் விவரங்களை கேட்டு பெறலாம். நாகேந்திரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என மதுரை எலுமலை பகுதியைச் சேர்ந்த ராம் ரவிக்குமார் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த 1ஆம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவை கடந்த 3ஆம் தேதி திருக்கார்த்திகை அன்று நடைமுறைப்படுத்தாதன் காரணமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பில் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாநகர காவல் ஆணையர் மனுதாரர் மற்றும் ஒரு 10 பேரை அழைத்து சென்று மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என அந்த உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனையும் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் நடைமுறைப்படுத்தாதன் காரணமாக கடந்த 9ஆம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு வாதங்கள் மற்றும் மனுதாரர் தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழக காவல்துறை ADGP ஆகிய இருவரும் இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த வழக்கு விசாரணையின் போது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜராக வேண்டும். அதே போன்று மதுரை மாநகர காவல் ஆணையர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் மற்றும் கோவில் துறை ஆணையர் மற்றும் திருப்பரங்குன்றம் காவல் உதவி ஆணையர் உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் இன்னும் சற்று நேரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆஜராவதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று திருப்பரங்குன்றம் காவல் உதவி ஆணையர், அதே போன்று கோவில் துணை ஆணையர் உள்ளிட்டோரும் நீதிமன்ற அந்த அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராவதற்காக தற்போது நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். சரியாக 3 மணி அளவில் வழக்கு விசாரணை தொடங்க உள்ள நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மற்றும் மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் ஆகியோர் உள்ளே ஆஜராவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த விசாரணையின் போது இவர்கள் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி இன்னும் மேலும் சில உத்தரவுகளை பிறப்பிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனால் கடந்த முறை 1ஆம் தேதி வழக்கு விசாரணை நடைபெற்ற போது உச்ச நீதிமன்றத்தில் இது வழக்கு தொடர்பாக அரசு தரப்பில் மேல்முறையீடு சென்று உள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் மனுதாரர் தரப்பில் மேல்முறையீடு அரசால் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் இருவரும் கையொப்பம் இடவில்லை என குறிப்பிட்டனர். மேலும் நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே நடைமுறைப்படுத்தாமல் தாமதப்படுத்துவதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியரும் மதுரை மாநகர காவல் ஆணையரும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்ததன் அடிப்படையில் தான் இன்று அவர்கள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவு என்பதை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையர் மற்றும் மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் காணொலி காட்சி வாயிலாக தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழக காவல்துறை ADGP ஆகியோரும் இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜராக உள்ளனர். பிரகாஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.